இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு அதே மாதிரி நடக்குது பாத்தியா? உங்கள பாரு. மித்ரா, மித்ரா, ஹலோ, அப்படி வாங்க. ஆண்டி, மித்ரா, நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? அந்த பிளாக்மெயிலர் இங்க இருந்துகிட்டே எனக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா ஆண்டி. பிளாக்மெயிலரா? அதான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். பிளாக்மெயில் வந்திருக்கான இங்க. அவனை அடையாளம் காட்டு. இந்த கூட்டத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் அவனை காலி பண்றேன். ஆமா, நந்தினி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்காளா ஆண்டி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வரட்டும் வரட்டும். இங்க பாரு, அவ வர வரைக்கும் நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்காத. பாக்குறதுக்கு என்னமோ பார்ட்டி மாதிரி இல்ல, இவங்க 2 பேருக்கும் என்னமோ ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் ஆதி பக்கத்திலே நில்லு, புரிஞ்சுதா? சாரி ஆண்டி, பிளாக்மெயிலர் ஃபோன் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நான் பாத்துக்கிறேன். போ. சார், யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்க, யாரையாவது டான்ஸ் ஆட சொல்லுங்க சார். கம் ஆன், டான்ஸ் ஆடுங்க. செலிப்ரேஷன், கம் ஆன், ஆடுங்க. ஆமா ப்ரோ, பார்ட்டில டான்ஸ் இருந்தா செம்மையா இருக்கும். அப்படின்னா நீயும் ஐஸ்வர்யாவுமே ஆடலாமே அருண். அப்படிங்கிற? ஓகே, அப்ப நான் ரெடி. எங்க ஐஷு? ஐஷு, இங்க வா. ப்ரோ, அங்க ஸ்டேஜ்ல அருண் ஐஸ்வர்யா ஆட போறாங்க. சோ சூப்பரான சாங். கண்டிப்பா சூப்பர் சார், போட்டுடலாம். ஓகே சார். யார் நீங்கெல்லாம்? பிஆர்டி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? ஆமா, இந்த மணலில இருக்குல்ல. கரெக்டா சொன்னீங்க மேடம். அந்த கல்வி நிறுவனத்தை நாங்க 4 பேர் தான் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் மேடம். நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா நல்லபடியா பண்ணுங்க. நாங்க சின்ன அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல காரியத்தை பெரிய அளவுல பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் மேடம்.
அப்படியா? நல்ல விஷயம்தான். அதுக்கு உங்களோட உதவி வேணும் மேடம். ஏன் உதவியா? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமில்ல மேடம். மணலிக்கு பக்கத்துல ஒரு 500 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கு. அதை எம்பி மேடம் கிட்ட சொல்லி எங்க நிறுவனத்துக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு காலேஜ் கட்டி கல்வி சேவையா டெவலப் பண்ணிக்குவோம் மேடம். ரெக்கமெண்டேஷன் கேஸா? நீங்க ஒன்றும் எங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க வேண்டாம் மேடம். நாங்க கட்ட போற காலேஜ் சீட்டு கலெக்ஷன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 40% கமிஷன் தரோம் மேடம். 40%? ஆமா மேடம். 40%னா உங்களுக்கு வருஷம் 20ல இருந்து 25 கோடி வரைக்கும் கிடைக்கும் மேடம். 25 கோடியா? மேடம் மேடம் அது ஒண்ணும் இல்ல. அதை விடுங்க. நீங்க சொன்ன விஷயத்த நான் அக்கா கிட்ட பேசி முடிச்சு தரேன். காலேஜ் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக மட்டும் நான் அக்கா கிட்ட பேசி நல்லபடியா முடிச்சு தரேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த 40% கமிஷனை நீங்க மறந்துட கூடாது. மறந்துட மாட்டோம் மேடம். சரி, அங்க போய் உட்காருங்க. அக்கா வரட்டும். சரிங்க போங்க. இதுக்கு மட்டும் அகிலா ஓகே சொல்லிட்டா வருஷத்துக்கு 25 கோடி கிடைச்சிட்டா. அதுக்கப்புறம் அகிலா இதுக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடுமா? ஓகே சொல்லிடுவா. வனஜா தைரியமா இரு, சொல்லிடுவா. என்னப்பா? எங்க அக்காவும் பெரியாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு போட்டோ காப்பி போட்டு தரீங்களா? கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன்ப்பா. டேய் கணேசா, இங்க வா. நீ அவர்கிட்ட என்னடா கேட்ட? அது அவர் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலப்பா. அண்ணா ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ என்ன காப்பி வேணும்னு கேட்டேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க அக்காவுக்கு சொன்னதை தான் உனக்கும் சொல்றேன். தகுதிக்கு மீறி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா அப்புறம் அவஸ்தை தான் படணும். வீணா உன் மனசுல கற்பனையை வளர்த்துக்காத. ஏம்மா பார்வதி, தள்ளி நில்லு. தள்ளுன்ற வா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க 2 பேரும் மிகச்சிறந்த ஜோடி. காட் பிளஸ். ஸ்டாப் இட். What's going on here? மித்ரா, ஆண்டி, ஆதி, நந்தினி வரா. நான் பார்ட்டிக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அடிப்பட்ட நாகப்புரி பாம்பு. நீ பார்ட்டிக்கு வரணும், பார்ட்டியில வச்சு என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளானோட தான் வருவேன்னு எனக்கு தெரியும். சூப்பர் ஆண்டி, என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பயப்படாம வாங்கிக்கோங்க, இதுல ஒன்னும் பாம் இல்ல. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்து நீங்க எம்பி ஆனதுக்கு இல்ல, இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் நீங்க அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு. நீ திருந்த மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி. மேடம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வந்துட்டாங்க. நம்ம அந்த காலேஜ் விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிடலாமா? பேசலாம் மேடம். கண்டிப்பா மேடம். நாங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததே அதை பேசத்தானே. அது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நல்லபடியா பேசி முடிச்சிடலாம். ஆனா அந்த 40% கமிஷன் விஷயத்தை நீங்க மறந்துட கூடாது. அத மறக்க மாட்டோம் மேடம். கண்டிப்பா கிடைக்கும். வாங்க 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 வாங்க. ஓகே அக்கா,
நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கம் மேடம். ம். அக்கா, பிஆர்டி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் ஒரு கல்வி நிறுவனம் இருக்குல்ல, அதை இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, சின்ன லெவல்ல ஒரு கல்வி நிறுவனம் வச்சு சேவை செஞ்சிட்டு இருக்கிற இவங்க அவங்க கல்வி நிறுவனத்தை கொஞ்சம் பெருசா வச்சு பெரிய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது சமுதாயத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, அதனால அவங்க ஆசைப்படுறது நல்ல விஷயம்தான், தப்பில்ல. தப்பில்ல. அக்கா, நீங்க மனசு வச்சா அவங்க ஆசைப்படுற மாதிரி கல்வி சேவைய நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லக்கா, ரொம்ப சின்ன விஷயம்தான். இவங்க கல்வி நிறுவனம் மணலில இருக்கு. அந்த மணலில இவங்க கல்வி நிறுவனம் பக்கத்துல ஒரு 500 ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்கு. அந்த புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நீங்க உங்க எம்பி பதவியை பயன்படுத்தி அவங்க கல்வி நிறுவனத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுல அவங்க ஆசைப்படுற மாதிரி காலேஜ் கட்டி சேவை செய்வாங்கக்கா. ஆமாங்க மேடம். நீங்க இந்த உதவி மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு அரசியல்ல பக்கபலமா இருப்போம் மேடம். இப்போ நியமன எம்பியா இருக்கிற உங்களை நாங்க கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு உங்களை தேர்தலில் நிக்க வச்சு நாடாளுமன்ற எம்பி ஆக்கி காட்டுறோம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அந்த இடத்துல கட்ட போற காலேஜ் சீட் கலெக்ஷன்ல இருந்து இவங்களுக்கு 40% கமிஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம் மேடம். ஆமா மேடம். அதுக்காகலாம் இல்லக்கா, உங்களை எங்க பார்ட்னரா சேர்த்துக்கிறோம் மேடம். அந்த இடத்தை எப்படியாவது எங்களுக்கு முடிச்சு கொடுக்க மேடம். முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும், நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். சரிங்க மேடம். ஏங்க என்னங்க நீங்க உங்க ஆர்வத்துல அவங்க கிட்ட போய் எனக்கு கமிஷன் தர விஷயத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல வேளை இந்த ஃபங்க்ஷன் நேரத்துல அவங்க அதெல்லாம் சரியா கண்டுக்கல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடல மேடம். முடிஞ்சிரும். அதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்களே, முடிஞ்சிரும். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க வேலையை முடிச்சுக்கிட்டு என்ன கழட்டி விட்டுறக்கூடாது. அந்த 40% கமிஷனை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துருவோம் மேடம். நீங்க போய் அங்க இருங்க, அக்கா சொல்லுவாங்க. சரிங்க மேடம், வாங்கப்பா. 40%னா 25 கோடி. பனஜா, ரேஞ்சே வேற. எப்படியாவது பேசினபடி கொடுத்துருங்கடா. ஐயோ, இவ வேற பார்க்கலான்னு சொல்லிருக்காளே, ஓகேன்னு சொல்லுவாளா மாட்டாளா? காலேஜ் விஷயம், படிப்பு, கண்டிப்பா ஓகேன்னு தான் சொல்வா. வனஜா, நீ வேற லெவல். அகிலா, எப்படியாவது ஓகேன்னு சொல்லிடு. சொல்லுவா, நீ சும்மா புலம்பாத.